ஹாய்! இப்போ நான் பேச போகிறது வந்து வேறு யாரை பற்றி இல்லை, நம்ம ஹார்திக் பாண்டியா பற்றி தான். ஹார்திக் பாண்டியா வந்து 1993 அக்டோபர் மாதத்தில் வந்து பிறக்கிறாரு. சூரஜ்ன்ற ஊரில் வந்து அவங்க அப்பா பேர் வந்து சர்ஜோத் பாண்டியா, அவங்க அம்மா பேர் வந்து நளின் பாண்டியா அப்படின்ற ரெண்டு பேருக்கு பிறக்கிறாங்க. அண்ணன் தம்பி. ஒருத்தர் வந்து ஹார்திக் பாண்டியா, இன்னொருத்தர் வந்து குணால் பாண்டியா. 2 பேரும் வந்து கிரிக்கெட்டில் சேர்த்து விடுறாங்க. சின்ன வயசில் ஒரு விதத்தில் சேர்த்து விட்டு அவங்களும் படிக்கிறாங்க. சரி, படித்ததுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரஞ்சி ட்ராஃபியில் விளாண்டு ஒரு டீம் ஜெயிக்க வைக்கிறாரு. பரோடான்ற ஒரு டீம் வந்து ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டீம் தான் வந்து இதில் வந்து டைட்டில் அடிச்சிருக்குது. டைட்டில் அடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, 2016 வந்து நம்ம இந்தியன் டீமில் வந்து சான்ஸ் கிடைக்கிது. சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கோவப்படுவார். அது கோவத்தினாலே என்னமோ ஒரு 1-2 மேட்ச் விளாட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் அவங்க வந்து சரியாக ரன்ஸ் அடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் டீமில் வந்து சொன்னாங்க, கோச் வந்து, தம்பி இங்கே பாருப்பா, உனக்கு வந்து கடைசியாக ஒரு மேட்ச் தான் உனக்கு சான்ஸ் தருவேன். அந்த மேட்ச்சையும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் தூக்கி வெளியே உட்கார வச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ வர 2024 இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதில் வந்து அவரை வந்து ஒரு நாயோட கேவலமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, அந்த டீமில் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸுக்காக வந்து 2024 அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார். கேப்டன்ஷிப் பண்ண இதில் மும்பை வந்து அந்த இதில் வந்து பிளே ஆஃப்ஸுக்கும் போகல, ஃபைனலுக்கும் போகல, வந்து ஜெயிக்கவும் முடியல. 2024 ஜெயிக்க முடியாததுனால இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எப்போவுமே இவர் எப்படி சொல்கிறது, இவர் ரோஹித் சர்மா தான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து கேப்டனாக இருப்பாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டாங்க. கேப்டனாக போட்ட இதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மேட்ச் வந்து சரியாக விளாட முடியல, பவுலிங்கும் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து எப்படி ஒரு மட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரவுண்டுக்குள்ளே வந்து நாய் ஓடி வருது. அதை பார்த்து வந்து ஹார்திக் பாண்டியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் தூக்கி தலையில் வீசுகிறாங்க, பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கி தலையில் வீசுகிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் வந்து எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார். நான் எப்படி சொல்கிறேன், 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அந்த மனுஷன் தான் அடித்து கொடுத்தாங்க ரன்ஸ் எல்லாம். ஒத்தாலும் நின்று இந்திய டீம் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நின்று அடித்து கொடுத்தேன். 77 ரன் அடித்து கொடுத்தேன். நான் வந்து ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் எனக்கு பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில பேருக்கு வந்து கேலி கிண்டல் பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு நாய் அளவுக்கு கேலி பண்ணி கிண்டல் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தையும் அவ்வளோதான். நான் ஆல் ஓவர் ஹார்திக் பாண்டியா அடித்த ரன் வந்து 3000 ரன் அடிச்சிருக்காரு. சரி, இனிமேலாவது இப்படி பார்த்து நடந்துக்கோங்க. அவர் யார் மனசையும் புண்படுத்தாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த மனுஷன் 2024 கொடுத்த கம்பேக்குக்கு சாவர அளவுக்கு அடி அடின்னு அடித்தாங்க. பவுலிங் பின்னி எடுத்து எந்த அடி தெரியுமையா, அந்த மாதிரி அடி அடித்தான் மனுஷன். அந்த மனுஷனை போய் இந்த கேள்வி பண்ணீங்களா? ஆல் கவுண்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பவுலிங் சான்ஸ் கொடுத்தாங்க, பவுலிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அந்த 2024 முக்கியமாக பங்கு வகித்தவரே அவர் ஹார்திக் பாண்டியா தான். அந்த கடைசி ஓவர் மட்டும் சரியாக போடலன்னா நம்ம இந்திய டீம் புஷ்ஷாக இருந்திருக்கும். ஆனால் எந்த மேட்சும் தோக்காமல் கடைசி வரைக்கும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட நம்ம சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதுவே நமக்கு பெரிய வெற்றி தான். ஆனால் சரி, இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.